நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, என்டிகே மேக்ஸ்னு ஒரு புது சீரிஸ் ஆரம்பிச்சிருக்கோம். நாள்தோறும் கற்போம். சரிங்களா? அதாவது மேக்ஸ்லேருந்து இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, தனி வட்டி பார்க்க போகிறோம். சரிங்களா? இதுலேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 29 மேக்ஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? எல்லாமே வேறு வேறு மாடல் தான். சரிங்களா? இந்த 29 மாடல்னு பார்த்தா தனி வட்டி முடிஞ்சிச்சு. சரிங்களா? ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம். சரிங்களா? இன்றைக்கி நம்ம தனி வட்டி பார்க்க போகிறோம். மொத்தம் எத்தனை கணக்குனா 29 கணக்கு. 29 வெவ்வேறு மாடல். சரிங்களா? Welcome to Love TNPC Online Academy. இதில் நம்ம எப்படி கேட்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா நம்ம என்னென்னு தெரிஞ்சுப்போம். சரிங்களா? எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைட் பை 100. எஸ்ஐனா தனி வட்டி. சரியா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். பினா அசல். சரிங்களா? என்னன்னா ஆண்டு. ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? இதான் ஃபார்முலா நம்மளுக்கு. இப்போ வந்து ஒரு கொஸ்டின் படிக்கலாம் பாருங்க. அசோக் 1000 ரூபாயை ஆண்டுக்கு 8% என்ற வட்டி வீதத்தில் ஒரு வங்கியில் முதலீடு செய்துள்ளார். 5 ஆண்டுகளில் கிடைக்கும் தனி வட்டி காண்க. இதான் கொஷின். சரிங்களா? நம்ம அதில் இருக்கிற தேர்த்து அப்படியே எழுத போகிறோம். நம்ம அசல் எவ்வளோ 1000 ரூபாய். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 8%. எத்தனை நாள் 5 வருடம். என்ன கேட்டிருக்காங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதான் கொஷின். சரிங்களா? இப்போ அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். சரிங்களா? எஸ் ஈக்குவல் பிஎன்ஆர் டிவைட் பை 100. பி வந்து என்ன 1000, என் வந்து 5, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8 டிவைட் பை 100. இதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். சரிங்களா? 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ, 8 40, இது ஒரு ஜீரோ இருக்கா, இந்த ஜீரோ இங்கே போட்டுங்க. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 400 ரூபாய் தான் நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? இது வந்து ஒரு மாடல். அடுத்தது என்ன கேட்பாங்கன்னா, அசல் கொடுத்துருப்பாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க, வருஷம் கொடுத்துருப்பாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து எதனா ஒன்று கொடுக்காம கேட்பாங்க. அதான் இந்த மாடல். சரிங்களா? இப்போ ஒரு மாடல் அதில் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ அசலில் வந்து பார்த்தோன்னா 2000 ரூபாய் வச்சுக்குவோம். நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து பார்த்தோன்னா 2 இயர் வச்சுக்குவோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 120ன்னு வச்சுக்குவோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து தெரியல, இது கண்டுபிடிக்குன்னு கேட்பாங்க. சரிங்களா? இதான் 2வது மாடல். இதுவும் அதே ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். எஸ்ஏ ஈக்குவல் பிஎன்ஆர் டிவைட் பை 100. பி என்ன 2000, என் 2, ஆறு வந்து நம்மளுக்கு தெரியல, அப்படி வச்சுக்குவோம். 100. எஸ்ஐ எவ்வளோ 120. இப்போ பாருங்கள், 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ, இங்கே ஒரு ஜீரோவுக்கு இது ஒரு ஜீரோ. 1 2 6 2 12, 1 2 3 2 6. அப்போ 6 எவ்வளோ 3. 6 வந்து பார்த்தோன்னா 3%. அவ்வளோதாங்க. அடுத்தது வந்து இன்னொரு மாடல் பாருங்கள். இப்போ என்னென்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. பி வந்து பார்த்தோன்னா 450, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 81, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தோன்னா 4.5%. என் வந்து எத்தனை வருஷம்னு கேட்குறாங்க. சரிங்களா? இதுவும் அதே ஃபார்முலாவிலே போடுங்க. முடிஞ்சால் நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்களே போட்டு பாருங்கள். சரிங்களா? பிஎன்ஆர் டிவைட் பை 100. பி வந்து எவ்வளோ 450, என் வந்து எவ்வளோ என் தெரியல, ஆர் எவ்வளோ 4.5 டிவைட் பை 100. எஸ்ஐ எவ்வளோ 81. இதான் நம்மளுக்கு கொஷின் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ. இல்லைனா எப்படி பண்ணாதீங்க, இருங்க ஒரே நிமிஷம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இது ஈஸியாகிக்கலாம். சரிங்களா? இங்கே பாருங்கள், இங்கே 4.5 இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணோம், அதை வந்து முழு நம்பராக ஆக்க போகிறோம். சரிங்களா? 45, இந்த 45 இன்ட்டு 10 தான் 450 இன்ட்டு என் 4.5 டிவைட் பை 100. இப்போ பாருங்கள், இந்த 10யும் 4.5யும் கூட்டினா என்ன வரும், 45 வந்துடுமா? அப்படியே போட்டுங்க. 45 இன்ட்டு 45 இன்ட்டு என் அப்படியே வச்சுக்கோங்க 100. நம்ம வந்து சிம்பிளாக மாற்ற போகிறோம். சரிங்களா? அதனால தான் அப்படி பண்ணியிருக்கோம். 9 5 45, 25 100. சரிங்களா? 9 5 45, 4 5 20, 9 9 81. இங்கே பெருக்கலுக்கு வகுத்துலுக்கு திங்க போனால் பெருக்கல் ஆகிடும். அப்போ என் வந்து பார்த்திங்கன்னா 4 இயர். சரிங்களா? இதுதான் ஆன்சர். அடுத்த மாடல் பார்த்துடலாமா? ஈஸியாக தானே இருக்குது, கஷ்டம்லாம் இல்லை, ஈஸி தான். சரிங்களா? அடுத்த மாடல் பார்த்துடலாமா? இப்போ வந்து பார்த்தோன்னா அமௌண்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு 10,000 ரூபாய் வச்சுக்குவோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தோன்னா 9% வச்சுக்குவோம். என் வந்து பார்த்தோன்னா 3 வருஷம்னு வச்சுக்குவோம். மொத்த தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதாவது மொத்த தொகை இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து வட்டி கண்டுபிடிப்போமா?
வட்டி கண்டுபிடிச்சா நம்ம என்ன பண்ணுவோம், மொத்த தொகைனா அது கூட அசல் தானே கூட்டணும். இப்போ வந்து நீங்கள் வந்து எனக்கு 1000 ரூபாய் தரீங்க, 1000 ரூபாய்னா 50,000 தரீங்க. 50,000த்துக்கு வந்து ஒரு மாதத்துக்கு வட்டி பார்த்தீங்கன்னா 5,000 ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து வாங்கும்போது என்ன பண்ணுவீங்க, அந்த 5,000 ரூபாயையும் 50,000 ரூபாயும் சேர்த்து தானே வாங்குவீங்க. அப்போ அந்த நீங்கள் கொடுத்த அசலையும் வட்டியும் சேர்த்து வாங்கினா தானே மொத்த தொகை. அதுதான் இங்கே போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. A = SI + P. Pனா அது அமௌண்ட்டு, எஸ்ஐனா வட்டி. சரிங்களா? எஸ்ஐ ஃபார்ம்னா அது PNR/100. இங்கே வந்து P அப்படி இருக்குதா. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ரெண்டுத்துலேயும் P பொதுவாக இருக்கிறதால P வெளியே எடுத்துக்கிறோம். NR/100 + 1. சரிங்களா? இதான் கூட்டு வட்டிக்கு ஃபார்முலா. சரி, கூட்டு வட்டின்ற மாதிரி மொத்த தொகைக்கு ஃபார்முலா. அப்படி இல்லையா நீங்கள் எஸ்ஐனே போடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. SI = PNR/100. இதான் வந்து ஃபார்முலா. சரிங்களா? மொத்த தொகைக்கு என்ன பண்ணுவோம், அது கூட வந்து P கூட்டிக்குவோம். அதாவது அசலை கூட்டிக்குவோம். அப்படி பண்ணால் தானே மொத்த தொகைக்கு வரும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெண்டுத்துலேயும் P பொதுவாக P வெளியே எடுத்துக்கிறோம். சரிங்களா? NR/100 + 1. அந்த ஃபார்முலா அப்படி இருந்தாலும் இங்கே வந்துடும். சரிங்களா? ஸோ நீங்கள் ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிக்கங்க. A = P வெளியே எடுத்துட்டா 1 + NR/100. இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? நீங்கள் எப்படி பண்ணாலும் ஓகே தான், இப்படி கூட நீங்கள் போடுங்க, தப்பு இல்லை. சரி, இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுவோமா. A வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, தெரியல நம்மளுக்கு. P வந்து எவ்வளோ, 10,000 ரூபாய். N 3, 6, 9 /100 + 1. A = 10,000 9 27 /100 + 1. A = 1000 127 /100. அதாவது குறுக்கு பெருக்கல் பண்ணுவோம்ல, அதுமாரி தான். 27 + 100 127 /100. 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ. அப்போ என்ன இருக்குது, 127 இருக்கா, இங்கே 2 ஜீரோ இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 12,700. சரிங்களா? அவ்வளோதாங்க. இது ஈஸியாக இருக்கா, இல்லை தானே? சரி, அடுத்த மாடல் பார்த்துடலாமா. அடுத்தது வந்து பார்த்தோன்னா 5வது மாடல். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா கொஸ்டின் படிக்கிற பாருங்க. கமல் ஒரு ஆண்டிற்கு 7% வட்டி விகிதத்தில் ரூபாய் 3000 சேமிக்கிறார். ஓராண்டு முடிவில் அவர் பெறும் தனி வட்டி மொத்த தொகையும் காண்க. தனி வட்டியும் கேட்டிருக்காங்க, மொத்த தொகையும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? நம்ம எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்குவோமா. அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7%. ஒரு வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுதான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா போடுவோமா. SI = PNR/100. P வந்து எவ்வளோ, 3000. N வந்து எவ்வளோ, 1 வருடம். R வந்து எவ்வளோ, 7% /100. 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ. 3 21. இங்கே ஒரு ஜீரோ இருக்குது. இது வந்து தனி வட்டி. தனி வட்டி கண்டுபிடிச்சிட்டோம். மொத்த தொகை கேட்டிருக்காங்களா. மொத்த தொகையை எப்படி போடுவோம், அமௌண்ட்டு கூட வட்டியை கூட்டிக்குவோம். அதான் மொத்த தொகை. அமௌண்ட் எவ்வளோ, 3000. அப்போ மொத்த தொகை எவ்வளோ, அமௌண்ட்டு கூட வட்டி கூட்ட போகிறோம். அமௌண்ட்டு வந்து 3000, வட்டி வந்து 210. அப்போ மொத்தம் 3210. இதான் மொத்த தொகை. அவ்வளோதான் நண்பா. ஈஸியாக தானே இருக்குது, கஷ்டம் இல்லை. இதுக்கப்புறம் பாருங்கள், கொஞ்சம் கஷ்டமாக போவோம். பார்த்துக்கலாம், ஈஸி தான். சரிங்களா? கொஷினை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தோன்னா தொகை எவ்வளோன்னு தரல. சரிங்களா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தோன்னா 8%. N வந்து பார்த்தோன்னா 5 இருக்குது. சரிங்களா? மொத்தமாக எவ்வளோ ஆகுதுன்னா வட்டி அசலும் சேர்த்து 10,080 ரூபாய் ஆகுது. எனில் அசலை காண்க, P காண்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஃபார்முலா அது A = P × 1 + NR/100. A வந்து எவ்வளோ, 10,080. P வந்து எவ்வளோ தெரியல. 1 + N எவ்வளோ, 5. R எவ்வளோ, 8 /100. அப்படியே போடுங்க. 1080. P அப்படியே வச்சுக்கோங்க. 8 40. அப்படியே இங்கே பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்க, 40 வந்துடுமா. 1 100 100 100 + 40 140/100. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இங்கே இருக்கிறது இந்த எடுத்துன்னு வர போகிறோம். சரிங்களா? 1080 × 100 /140. P. இப்போ நம்ம இது ஆச்சா நம்மளுக்கு ஆன்சர் வரப்போகுது. ஜீரோவுக்கு ஜீரோ. I2 10, A2 14, OR7 7, OR7 மீதி 3, 4 28 மீதி 2, 4 28 0. இதா அவ்வளோதான். இப்போ ரெண்டுத்தையும் பெருக்குனா ஆன்சர்
0 0 4 5 20க்கு 0 மீதி 2 4 5 22 22க்கு 2 மீதி 2 1 5 5 5 2 7. அசல் வந்து பார்த்தீங்கன்னா 7200. அவ்வளோதாங்க, ஈஸியாக தானே இருக்குது. அடுத்த மாடல் போயிடலாமா நண்பா? இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ வந்து நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு நீங்களே போட்டு பாருங்கள், சரிங்களா? அமௌண்ட் வந்து பாருங்க, அமௌண்ட் வந்து 50,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 73. இங்கே பாருங்கள், இது வருஷமாக ஒரு 4 கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? இதுதான் கொஷின். நம்ம வழக்கம் போல் ஃபார்முலா போடுங்க. SI = PNR / 100. P எவ்வளோ 50,000, N எவ்வளோ 73 நாள், R எவ்வளோ 10 நாள், 10% / 100. இங்கே பாருங்கள், இங்கே 4 இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், இங்கே 365 போட்டுக்கணும், சரிங்களா? 365 போட்டால் இது வருஷமாக ஆகிடும், இந்த 4 வந்து வருஷமாக ஆகிடும், சரிங்களா? ஸோ இங்கே 365 போடணும். இப்போ பாருங்கள், ஒரு 0க்கு ஒரு 0, ஒரு 0க்கு ஒரு 0, ஒரு 3 3 3 3 3 4 5 5, ஒரு 73 73, 5 73 375 வரும், சரிங்களா? மேக்ஸிமம் அடிக்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க, நீங்களும் அடிச்சு பாருங்கள், சரிங்களா? இப்போ பாருங்கள், ஓரஞ்சு 5 5 1 2 ஒரு 0 தான் 3 0. அப்போ வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா 1000 ரூபாய், சரிங்களா? ஈஸியாக முடிஞ்சிச்சு. அடுத்த கணக்கு பாருங்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, பாஸ் பண்ணிவிட்டு நீங்களே போட ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அமௌண்ட் வந்து பாருங்கள், 6750க்கு 219 நாள், சரிங்களா? நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 219. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. தண்ணி வட்டி என்னன்னு கேட்குறாங்க. தண்ணி வட்டி ஃபார்முலா என்ன, SI = PNR / 100. SI என்னன்னு தெரில. P எவ்வளோ 6750, N வந்து 219. இப்போ 4 கொடுத்துருந்தா என்ன பண்ணணும், நம்ம கீழே வந்து 365 போட்டுக்கணும், சரிங்களா? ஒரு 0க்கு ஒரு 0, ஒரு 9 நம்ம இது வராது, சரிங்களா? மேக்ஸிமம் அடிக்குமே தான் வரும், சரிங்களா? இந்த 0க்கு இந்த 0 வச்சுருங்க. 5 எப்படி அடிக்குங்க, 7 35, மீதி 1 35 5, சரிங்களா? இங்கே பாருங்கள், ஓரஞ்சு 5, மீதி 1 35 5, மீதி 2 5 25. 3 × 73 9 3 21, சரிங்களா? இங்கே பாருங்கள், ஒரு 73 73, 3 73 219. மேக்ஸிமம் அடிக்கிற மாதிரி தான் வரும், சரிங்களா? என்ன இருக்குது இப்போ, 135 × 3 இதாக இருக்குது. 35 5, மீதி 1 3 9 9 10க்கு 0, மீதி 1 1 3 3 3 4, சரிங்களா? 405 தான் ஆன்சர், சரிங்களா? ஈஸியாக தானே இருக்குது. இந்த அடித்து மட்டும் நீங்கள் பார்த்து அடிங்க, சரிங்களா? அது ஒன்று தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பொறுமையாக அடிங்க, தெரிஞ்ச பாட்டில் அடிங்க, தப்பு இல்லை, சரிங்களா? அடுத்த கணக்கு போயிடலாமா? சப்போஸ் உங்களுக்கு இது என்ன புரியலன்னா நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு தனியாகவே சொல்லித்தரேன், சரிங்களா? அடுத்த கணக்கு பாருங்கள். நிலேஷ் 7/6/2015 அன்று 4000 கடன் வாங்கி 19/8/2015 அன்று திரும்ப செலுத்துகிறார். 5% வட்டி கணக்கிட்டால் செலுத்தப்பட்ட தொகை எவ்வளோ? அதாவது அந்த தேதியிலேருந்து இந்த தேதி வரைக்கும் எத்தனை நாள் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாமா? 7/6/2015 19/8/2015, சரிங்களா? 6வது மாதம் மொத்தத்து நாள் 30 நாள். 30லேருந்து போச்சுன்னா மீதி எவ்வளோ 23 நாள். 7ஆம் மாதம் 31, 8ஆம் மாதம் 18 நாள், சரிங்களா? 19 இருக்கா, 18 நாள். இப்போ பாருங்கள், 8 10 11 12க்கு 2, மீதி 1 3 6 7 72 நாள், சரிங்களா? 72 நாளாக வரும், 73 நாள், சரிங்களா? ஏதோ ஒன்று விட்டேன். இங்கே 19ஆம் தேதி, சரிங்களா? சரி, 19ஆம் தேதி, மொத்தம் 73 நாள், சரிங்களா? மேக்ஸிமம் அடிக்கடி தான் கொடுப்பாங்க, சரிங்களா? நம்பர் ஆஃப் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 73 நாள், சரிங்களா? அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, அமௌண்ட் எவ்வளோ? அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய் வாங்கியிருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 5% வட்டி, சரிங்களா? நம்பர் ஆஃப் டேஸ் இதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், SI = PNR / 100. SI வந்து நமக்கு எவ்வளோன்னு தெரியல, அதான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, P எவ்வளோ 4000, N 73 நாள், டேஸ் இருந்தால் கீழே என்ன பண்ணணும் 365 போட்டுக்கணும், அது போட்டுக்க முன்னாடி. R வந்து 5%, கீழே /100, 2 0க்கு 2 0, ஒரு 73 73, 5 73 355, சரிங்களா? 5க்கு 5, ஆன்சர் வந்து 40.
எஸ்ஐ வந்து 40. அவர் செலுத்தும் தொகை தானே கேட்டிருக்காங்க. வட்டி வந்து 40 ரூபா. அப்போ மொத்த செலுத்துகிற தொகை எவ்வளோ? அசல் கூட சேர்த்துக்குவோம் அதானே. மொத்த தொகை என்ன? அசல் கூட வட்டியை சேர்த்துக்குவோம். அசல் எவ்வளோ? 4000. வட்டி எவ்வளோ? 40. அப்போ எவ்வளோ மொத்தம்? 4040. அவ்வளோதானே. ஈஸியாக தானே இருக்குது, கஷ்டம் இல்லைல்ல. சரிங்க, அடுத்த கொஸ்டின் வாங்க. ஆண்டுக்கு 16.23%, அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 16.23% இன்ட்ரெஸ்ட்டு. சரிங்களா. ஆண்டுக்கு 16.2/3% 68,000க்கு 9 மாதத்திற்கான தனி வட்டி எவ்வளவு? என்ன வந்து எத்தனை மாதம்? 9 மாதம். 9 மாதத்தை எப்படி வருஷமாக மாற்றுவோம்? 9/12. இப்போ நம்ம 4 எப்படி வருஷமாக மாற்றணும்? அந்த 4 எத்தனை நாளோ மொத்தமாக போட்டோம். சரிங்க. மாதம் மொத்தம் எத்தனை மாதம் அப்படி போடணும். சரிங்களா. வச்சிடலாமா? 3 9 4 12. அப்போ 3/4. சரிங்களா. அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 68,000. சரிங்களா. அவ்வளோதான், நம்ம ஏற்றிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எஸ்ஐ = PNR/100. எஸ்ஐ வந்து எவ்வளோ நம்மளுக்கு தெரியல. பி வந்து பார்த்தீங்கன்னா 68,000. என் வந்து எவ்வளோ? 3/4. 6 இங்கே பாருங்கள். எப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்னா 3 16, 1 16 16, 2 16 32, 3 16 48, 48 ஒரு 2 50. அதாவது இங்கே பாருங்கள் இப்படி இருக்கா. இதையும் பெருக்கணும். சரிங்களா. 3 16 எவ்வளோ? 48. இந்த 2 வந்து மேலே கூட்டிக்கணும். சரிங்களா. இந்த 3 கீழே போட்டுக்கணும். இப்படி தான் பண்ணணும். சரிங்களா. 50/3. சரிங்களா. இதுதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். 50/100 / 100. இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ, இந்த 3க்கு இந்த 3. ஓர்னாங்க மீதி 2. என்னாங்க 8 3 12 16 5 20 6 24 7 28 வந்துச்சா. அந்த ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ. சரிங்களா. என்ன இருக்குது இப்போ? 170 × 50. சரிங்களா. இந்த 2 ஜீரோ அப்படியே இப்படி போட்டுக்குங்க. அதே 35க்கு 5 மீதி 3. 4 5 5 5 3 8. அப்போ தனி வட்டி எவ்வளோ? 8500. சரிங்களா. ஈஸியாக தானே இருக்குது. சரி, நம்ம இந்த 10 கணக்கோட இருக்கட்டும். நம்ம மீதி அடுத்த பாட்டில் பார்க்கலாம். சரிங்களா. இதே வீடியோ ரொம்ப லாங்காக போகுது. சரிங்களா. ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா. எல்லாமே இந்த வீடியோவுக்கு நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸ் வச்சு அந்த வீடியோ போடலாமா என்னான்னு நான் முடிவு பண்ணுறேன். சரிங்களா. இல்லைன்னா கொஞ்சம் மாற்றிக்கணும்னு சொன்னுங்க, நான் மாற்றிக்கிறேன். சரிங்களா. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.